கர்த்தர் உன்னை நடத்துகிற பாதையில பிசாசு மனசை கெடுக்கும் போது அதை நித்தம் வச்சு ஆண்டவர் மேல ஒரு துக்கத்தை உண்டு பண்ணுவோம். ஏன் அந்த துக்கம் நமக்கு வருது? அது இன்னும் ஆழமா எரேமியா சொல்றான். புலம்பல் 3ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி இருட்டிலேயே நடத்திட்டு இருக்கிறார். ஆனா நடத்துறார். நான் வெளிச்சத்தை பார்த்ததே இல்லை. நீ விரக்தியில நம்பிக்கை இழந்து ஆண்டவர் என்னை இருளிலேயே நடத்துறாருன்னு நீ உன் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருந்தீனா, ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் பூரண சமாதானத்தை உனக்கு தருவேன். இந்த நேரத்தில் இருட்டில் நடக்கும்போது நம்ம கொஞ்சம் எழும்பி சில காரியங்களை செய்யலான்னு எழும்பும்போது சில வாசல்களும் அடையப்படும். தீர்க்கதரிசி சொல்றான், புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். வெட்டின கற்களின் சுவரால் என் வழிகளை அடைத்து போட்டார். கொஞ்சம் எழும்பி நடக்கலான்னு பார்த்தா வியாதியின் கொடுமை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் செய்யலான்னு பார்த்தா அதையும் அடக்கிறார் ஆண்டவர். எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது. வாசலை கர்த்தரே அடைக்கிறார். ஏன் ஆண்டவர் வாசலை அடைக்கிறாரு? எப்போதுமே உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் நின்று பார்க்கணும். வேலை போதா, வியாதி வருதா, குடும்பத்துல சண்டை அடிக்கடி வருதா, தப்புன்னு அங்க நின்று கொஞ்சம் கவனிக்கணும். இது கர்த்தரிடத்திலிருந்து வந்ததா, இல்லாவிட்டால் என்னால் உண்டானதா?